2 நாளா கிராமத்துல இடைவிடாம மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. வீட்டுல இருக்கிற ஜனங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்ல. கனக்கையாவும் அவன் பொண்டாட்டி ராணியும் பசியால தவச்சுக்கிட்டு அவங்க குடிசையில ஒரு ஓரமா உக்காந்துக்கிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் ராமையா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமோ, இந்த மழை நமக்கு எதிரியா வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. கூலி வேலைக்கு போகிற நாம தினமும் வேலைக்கு போனாதான் நம்ம வீட்டில் கஞ்சியே இருக்கும். 2 நாளாக வேலையும் இல்லை, வீட்டில் சாப்பிட சாப்பாடும் இல்லை. என்னால் பசி தாங்கவே முடியல. இந்த பசியால் என் வயிறெல்லாம் வலிக்குது. இந்த பசி எப்போ தான் தீருமோன்னு தெரியல. இன்னும் இந்த மழை இன்னும் 2 நாள் பேஞ்சா அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையே இந்த மழை முடிச்சு விட்டுடும் போல. நான் நல்லா பார்த்துப்பேன்னு நம்பி என் கையார தாலி கட்டிக்கிட்டு வந்தேன். என் பொண்டாட்டிக்கு கூட ஒருவேளை கஞ்சியை கூட ஊற்ற முடியலையே. என்னங்க, நீங்க அப்படி அழாதீங்க. கஷ்டமோ சுகமோ புருஷ பொண்டாட்டி 2 பேரும் பங்கு போட்டுக்கலாங்க. மழை வந்தா உலகத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்மள மாதிரி கூலி வேலைக்கு போறவங்க அழுதுகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நமக்குன்னு சம்பாதிக்க இருக்கிற வழியும் கூட இந்த மழை பெஞ்சதுன்னா அது இல்லாம போயிடுங்கிறது நமக்கு தான் தெரியும். எனக்கு பசியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என் பக்கத்துல இருந்தா எனக்கு அந்த சந்தோஷமே போதும். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை நிச்சயமா காட்டுவான். தைரியமா இருங்க. அவங்க 2 பேரும் அப்படி கவலையா பேசிக்கிட்டு இருக்கும்போது கனக்கையாவுக்கு தெரிஞ்ச சோமையா அப்படிங்கிற ஒருத்தர் கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு மலையில நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவரு குளிர்ல நடுங்கிக்கிட்டு கனக்கையா வீட்டை தாண்டி தான் போய்கிட்டு இருந்தாரு. அட சோமையண்ண, இந்த கொட்டுற மலையில் எங்கே போகிறீங்க? தெருவெல்லாம் ஒரே சேராக இருக்குது. கால் வலிக்கி விட்டுச்சு, அப்புறம் அவ்வளோதான். 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. அவ்வளோ அவசரமாக எங்கே போகிற? என்னன்னு சொல்கிறது கணக்கையா? உனக்காவது தங்குறதுக்கு ஒரு வீடாவது இருக்குது. எனக்கு அது கூட இல்லை. 5 நாளாக வீட்டில் குடிக்க பச்சை தண்ணி தவிர வேறு எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பசியில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல. அதான் யாருக்கிட்டையாவது 2 கைப்பிடி அரிசியாவது கடனாக கிடைக்குமான்னு கேட்குறதுக்கு தான் வந்தேன். ஏழைங்களுக்கு மழையும் ஒன்று தான், வெயிலும் ஒன்று தான். வீட்டில் இருக்கிறவங்க கண்ணில் கண்ணீரை வரதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு பதிலாக வெளியில் மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஏதாவது கஞ்சிக்கு அரிசி கிடைக்குதான்னு பார்க்கத்தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். மழை அதிகமாகிட்டு இருக்கு. கடவுளே, நான் படுற கஷ்டத்தை விட இவன் படுற கஷ்டம் அதிகமாக இருக்கே. இவனுக்கு என்னால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாமல் போச்சு. சரி சோமையா, பார்த்து போயிட்டு வா. அந்த கடவுளே உன்னை காப்பாற்றுவார். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா மழை கொஞ்சமா குறைஞ்சுது. ஆனா குளிர் காத்து மட்டும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. கனக்கையா கண்ணை மூடிக்கிட்டு பசியோட கொடுமையில இருந்து தப்பிக்கிறதுக்காக பழைய காலத்து விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்தான். ராணி, மழை பெய்யும் போது இந்த குளிரில் எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சின்ன வயசில் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் எங்கள் பாட்டி வெளியே போய் எங்கேருந்தோ போட்டியை வாங்கிட்டு வந்து போட்டி குழம்பும் சுண்டலும் செஞ்சு கொடுப்பாங்க. அம்மியில் மசாலா அரைச்சி மண்பானையில் அந்த குழம்பு கொதிக்கும்போது அந்த வாசத்துக்கே பசியெல்லாம் தீர்ந்துடும். அடிக்கிற மழைக்கும் இருக்கிற குளிருக்கும் சுட சுட அந்த போட்டி குழம்பு சாப்பிட்டா உடம்புல சூடு வரும், குளிரும் போயிடும், வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் தெரியுமா? இப்போ அந்த போட்டி குழம்பும் சுண்டலும் சாப்பிடணும் போல இருக்குது. பசியில் தவிக்கிறத விட ஒரு நாளைக்கு அந்த போட்டி குழம்பாவது சாப்பிடலாம். ஐயோ, எனக்கு அந்த குழம்பு சமைக்க வராதேங்க. ஆனா நீங்க சொல்றது கேட்கும் போதே நாக்குல எச்சில் ஊறுது. பட்டணத்துக்காரங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் எனக்கு போட்டி குழம்பு செய்ய வராதுங்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட பணமும் இல்ல. இதுல போட்டி குழம்பு எப்படி செய்யறது? அட, உனக்கு தெரியலன்னா என்ன ராணி, எனக்கு தெரியும். எங்கள் பாட்டி சமைக்கும் போது நான் பார்த்தே கற்றுக்கிட்டேன். பண்டிகைக்கு துணி வாங்க ஒரு 10 ரூபா எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை வச்சு இன்னைக்கு நினச்சதை நம்ம வாங்கி சாப்பிடலாம். நான் இப்போவே போய் கறி கடைக்காரங்கிட்ட கொஞ்சம் போட்டியும் அப்படியே மளிகை கடைக்கும் போய் கொஞ்சம் சுண்டலும் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நான் எப்படி சமைக்கிறேன்னு நீ பாரு. கனக்கையா அந்த மலையில வேகமா போய் போட்டியும் சுண்டலையும் வாங்கிட்டு வந்தான். அவங்க பாட்டி சொன்னபடியே அந்த காலத்து சமையல் மாதிரி ரொம்பவும் அருமையா சமைச்சான். அந்த மசாலா கூட போட்டியும் சேர்ந்து நல்ல வேகும் போது வர வாசமே அமிர்தமா இருந்துச்சு. கனக்கையா சுட சுட போட்டி குழம்பு சுண்டல ராணிக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்தான். அட அடா, எவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த குளிருக்கு சுட சுட போட்டி குழம்பும் இந்த சுண்டலும் சாப்பிடும் போது உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த மசாலாவோட காட்டுக்கு உடம்புல இருக்கிற குளிரெல்லாம் போய் உடம்பு இப்போ சூடா இருக்கு.
உங்க கையில இவ்ளோ பெரிய திறமை இருக்கா? ஆனா இத்தனை நாளா இந்த திறமைய நீங்க காட்டினதே இல்லையேங்க. ஏங்க, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. எப்படியும் இந்த மழையால யாருமே கூலி வேலைக்கு போக முடியாம வீட்டுக்குள்ளேயே பசியோட இருப்பாங்கல்ல. நம்ம கிட்ட இருக்கிற மண்ணெடுப்பு, பெரிய பானை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் பஞ்சாயத்து கிட்ட மரம் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு கூடாரத்தை போட்டு நீங்க சமைச்ச இந்த போட்டி குழம்பு சுண்டலும் ஏன் சமைக்க கூடாது? எப்படியும் மழையில நமக்கு வேலையும் கிடைக்காது. நாம இத வியாபாரமா செஞ்சா 4 காசும் சம்பாதிக்கலாம். அப்படியே ஊருக்காரங்களோட பசிய தீத்த மாதிரியும் இருக்கும்ல. நமக்கும் கொஞ்சம் கஷ்டமும் தீந்த மாதிரி இருக்கும். அட, சரியா சொன்ன ராணி. இந்த போட்டியும் சுண்டலும் நம்ம பசி தீர்க்க போறதில்ல, நம்ம கஷ்டத்தையே தீர்க்க போகுது. நீ சொன்ன யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. வா, இப்பவே கொண்டு போய் இதை விற்க ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கையே மாறப்போற நேரம் இது. கணக்கையா ராணி 2 பேரும் ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்து மரத்துக்கு கீழே ஒரு கூடாரத்தை போட்டு அந்த மண்ணெடுப்பு மண் பாத்திரத்தை வச்சு அவங்க போட்டி குழம்பு சுண்டலை கலந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த வாசம் மழை பெய்யுற நேரம் காத்துல பரவி எல்லாரையுமே அந்த பக்கமா வரவழைச்சுது. ஆஹா, என்ன கணக்கையா இங்க கூடாரத்தை போட்டு உக்காந்துருக்க? மலையில வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டுட்டு குளிரோட வந்துகிட்டு இருக்கேன். என் மூக்குக்கு ஒரு நல்ல வாசம் வந்துச்சு. அதை தேடிக்கிட்டு தான் இங்க வந்தேன். அந்த கூடாரத்துக்குள்ள என்ன சமைக்கிற? மனமே ரொம்ப தூக்கலா இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே. மலையில வேலை இல்லை இல்லையா, அதான் இப்படி ஏதாவது சமைச்சு வைக்கலான்னு விற்கிறோம். இது எங்கள் பாட்டி கற்றுக் கொடுத்தது. ஒரு தட்டுக்கு 10 ரூபா மட்டும்தான். வாழை இலையில பரிமாறுறேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஹாஹாஹா, போட்டி குழம்பும் சுண்டலா? பார்க்கவும் நல்லா இருக்கு, வாசமும் தூக்குது. சீக்கிரமாக ஒரு தட்டில் போட்டு கொடு கணக்கையா. காலையிலேருந்து சாப்பிடல, குளிர் வேற அதிகமாக இருக்கு. குளிருக்கு இது சாப்பிட்டா இதமாக இருக்கும். அட 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 கணக்கையா, வாசமும் நல்லா இருக்கு, சுவையும் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் அரிச்சு போட்ட மசாலா வாசம்தான் இந்த குழம்போட சுவை இன்னும் கூட்டுது. இந்த குளிர நேரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இதை சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். இந்த 10 ரூபா, எனக்கு இன்னொரு தட்டு சுண்டலும் கொடு. சரியா அதே நேரத்துக்கு தான் அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதியும் அவர் கூடவே வேலை செய்யற குமாஸ்தா ரங்கையாவும் கொடையை பிடிச்சுக்கிட்டு ஊரை சுத்தி பார்க்க வந்தாங்க. மழை நேரத்துல ஜனங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா, நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் ஜமீன்தார் வந்துகிட்டு இருந்தாரு. ஐயா ஜமீன்தார் ஐயா, என்னங்க ஐயா இது? கொட்டுற மழையில பேசாம வீட்டில் நல்லா படுத்து தூங்கலாம். அதை விட்டுட்டு இப்படி கொடையை பிடிச்சிக்கிட்டு இந்த சேத்துல நடந்து வந்து தான் ஆகணுமா? இங்கே பாருங்க, என் பட்டு வேட்டியெல்லாம் எப்படி சேரு ஆயிடுச்சின்னு. வாயை மூடு ரங்கையா, இந்த ஊரோட ஜமீன்தாருண்ணா. இந்த மாதிரி மழை பெய்கிற நேரத்தில் ஊரும் ஊர் ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு நான் பார்த்து தான் ஆகணும். இந்த ஊருனா எனக்கு உசுறு. உன்ன மாதிரி ஏழைங்களோட ரத்தத்தை வட்டியாக கரைக்கிற ஆள் நான் இல்லை. என் கூட வர்றதுன்னா வா, இல்லைன்னா கிளம்பு. ஒரு நிமிஷம் இரு ரங்கையா. ஆஹாஹா, ஏதோ ஒரு நல்ல மனம் வருது காற்றுல. இது ஏதோ அசைவ குழம்போட வாசனை மாதிரி தான் இருக்குது. நல்லா மசாலாவை அரைச்சி போட்டு செஞ்ச மாதிரி இருக்குது. யார் என்ன விற்கிறாங்க? இந்த வாசம் எனக்கு பசியை அதிகமாக்கிட்டு இருக்கு. எங்கேருந்து வருது இது? அட ஆமாங்கய்யா, இந்த ஊரில் இவ்வளோ நல்ல வாசம் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. அதோ அந்த மரத்துக்கு கீழே எவனோ ஒரு கூடாரத்தை போட்டு உக்காந்து ஏதோ வித்துக்கிட்டு இருக்கான். வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். ஜமீன்தாரும் ரங்கையாவும் 2 பேரும் கணக்கைய போட்ட கூடாரத்துக்கிட்ட போனாங்க. அங்க அவன் அசைவம் சமைச்சுக்கிட்டு இருக்கிறதும் பஞ்சாயத்துக்கு பக்கத்திலேயே சமைக்கிறதும் அவருக்கு கோவம் வந்துச்சு. டேய், யாரடா நீ? ஊருக்கே தீர்ப்பு கொடுக்குற பஞ்சாயத்து மரத்துக்கு கீழே யார் இந்த கூடாரத்தை போட உனக்கு அனுமதி கொடுத்தது? புனிதமான இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு அசைவம் சமைச்சிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா இந்த கூடாரத்தில் பிச்சு போட்டுட்டு நீ சமைச்சதை எடுத்துட்டு போ. இல்லைனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ பண்ண தப்புக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு. அதானே ஜமீன்தார் ஐயா, இவன் பேர் கணக்கையா. தினமும் கூலி வேலைக்கு போகிறவன். இவன் வீடியோ தானே இடிஞ்சு விழுந்திருக்கோம். அதனால் இந்த இடத்துல கூடாரம் போட்டுக்கிட்டு அசைவம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான இல்லைங்க. ஐயோ ஜமீன்தார் ஐயா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் மழை பெஞ்சதில் எனக்கு கூலி வேலையும் இல்லாமல் சாப்பிட சாப்பாடும் இல்லாமல் நானும் என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு உணவு செஞ்சு சாப்பிட்லான்னு தோணும் போது அதை விற்கலாம் அப்படிங்கிற யோசனையும் வந்துச்சு. தயவு செஞ்சு எங்களை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஆமாங்க ஐயா, இப்போ வேலை கிடைக்காம தான் இந்த வியாபாரத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. இன்னைக்கே இந்த கூடாரத்தை எடுத்துட்டு நாங்க வேற இடத்துல போட்டுக்கிறோம். என் புருஷன் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காரு.
அந்த சாப்பாடை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. இவங்க 2 பேரும் சொல்கிறது உண்மைதான் போல. பாவம், ஏழைங்க 2 பேரும் கஷ்டத்தில் இருக்கும்போது எதுக்காக போய் சொல்ல போகிறாங்க? சரி, இந்த கூடாரத்தை எடுக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என்ன சமைக்கிறானோ, மனம் தூக்குது. முதல்ல அது என்னன்னு பார்க்கணும், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி சரி. ஆமாம், அந்த பாத்திரத்தில் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்க? நல்லா காரசாரமாக காட்டா வாசம் வருது. ஐயா, அது போட்டி குழம்பு சுண்டலுங்க. எங்கள் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த குளிருக்கு அது சாப்பிட்டா உடம்பு சூடாக இருக்கும். குளிர்லேருந்து தப்பிக்க முடியும், அவ்வளோதான். போட்டி குழம்பு சுண்டலா? கேட்கவே வித்தியாசமாக இருக்கு. சரி சரி, ஒரு தட்டில் போட்டு கொடு, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா சரி, இல்லை இப்போவே இந்த கூடாரத்தில் எடுத்துட்டு கிளம்பிடணும், சரியா? கனக்கையா ஒரு பயத்தோடவே ஒரு இலையில சுட சுட போட்டி குழம்பும் பக்கத்துல சுண்டலும் வச்சு கொடுத்தான். அந்த வாசமே ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அவரு கண்ணை மூடி ரசிச்சு அதை எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுல அவரு சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு அந்த சாப்பாடு. ஜமீன்தார் கண்ணை திறந்து சந்தோஷமா, ஆஹா, அடடா கணக்கையா, இது நீ எப்படி செஞ்சியோ தெரியல. ஆனால் மழை பெய்கிற நேரத்தில் சுட சுட இதை சாப்பிடும்போது உண்மையிலே உடம்பு சூடாகத்தான் செய்யுது. என் 40 வருஷ வாழ்க்கையில் எத்தனையோ ஊருங்களுக்கு போய் எவ்வளவோ சாப்பாடு வாங்கியும் சாப்பிட்ருக்கேன், செஞ்சும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இவ்வளோ சுவையான இந்த போட்டி குழம்பு சுண்டலை நான் இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. ரங்கையா, நீனும் ஒரு தட்டு வாங்கி சாப்பிட்டு பாரு. ஆமாங்கய்யா, இவன் கையில் ஏதோ மாயாஜால வித்தை இருக்கு. அந்த மனத்துக்கே என் வயிறு நெறிஞ்சு போச்சு. டேய் கணக்கையா, நீ செஞ்ச இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இதை சாப்பிட எல்லாரும் கொடுத்து தான் வச்சிருக்கணும். சரி, உனக்கு அனுமதி கொடுக்குறேன். நீ இங்கே இல்லை, நம்ம ஊரில் எங்கே வேணாலும் கூடாரத்தை போட்டு வியாபாரம் செஞ்சுக்கோ. உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இந்த 100 ரூபாயை வச்சுக்கோ. நாளையிலிருந்து நான் தினமும் ராத்திரி இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணதுக்கு. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் நல்லா இருப்போங்க ஐயா. ஜமீன்தாரும் ரங்கையாவும் அங்கிருந்து சந்தோஷமா போயிட்டாங்க. கனக்கையாவும் ராணியும் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைச்ச இந்த புது வியாபாரத்தோட வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. போர்க்காரங்க எல்லாருமே இந்த வித்தியாசமான சாப்பாடை மனசார வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே அது ரெண்டுமே கலந்து சாப்பிட ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. பிரச்சனை வரும்போது நாம அழாம நொந்து போகாம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாவது பொழப்ப நடத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்பவுமே பிரச்சனையை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா அந்த பிரச்சனை நம்மளை விட்டு தூரம் போகாது. அதேவே அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்னோம்னா அந்த பிரச்சனையை பயந்து நம்மளை விட்டு ஓடி போயிடும். கிருஷ்ணகிரி கிராமத்துல ஆகாயத்துல மேகமூட்டமா இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். காத்து சில்லுன்னு வீசும்போது ராமு அவனுடைய தள்ளு வண்டிய ரொம்பவும் கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு ஒரு இலையில இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சான். அந்த வண்டியில ஒரு குண்டால போண்டா போடுறதுக்கான மாவு, இன்னொரு குண்டால மிளகா பஜ்ஜி போடுறதுக்கான மாவு, அப்புறம் அடுப்புல ஒரு கடாய் இருந்துச்சு. அவன் வண்டிய ரொம்பவும் கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டே போய் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கடவுளே, இந்த வண்டியோட கனத்தை விட என் மனசு தான் கனமா இருக்கு. மேகமூட்டமா தான் இருக்கு, ஆனா மழை வருமானு தான் தெரியல. ஒருவேளை மழை வந்துச்சு அப்படின்னா ஜனங்க எல்லாரும் குளிர் தாங்க முடியாம என் வண்டி கிட்ட வந்து நான் சுட சுட செய்யற பஜ்ஜியையும் போண்டாவையும் வாங்கி சாப்பிடுவாங்க. எனக்கு நல்லா வியாபாரம் ஆகும். அப்பதான் என் பொண்டாட்டிக்கு நான் வயிறார சாப்பாடு போட முடியும். மழை இல்லாத நாளுங்கள்ல வியாபாரம் சரியா ஆகுறதில்ல. கொண்டு வந்த மாவு கூட வீணாதான் போகும். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு கடவுளே. நானும் என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டு தான் இந்த மாவு எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நல்லபடியா மழை பெஞ்சாதான் என் வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். அப்பதான் நாளைக்கு பண்டிகைக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு ரவிக்க துணியாவது வாங்கி தர முடியும். கொஞ்சம் எனக்காக கருணை காட்டு கடவுளே. ராமு வண்டியை கொண்டு போய் எப்பவும் போல ஆலமரத்துக்கு கீழே நிப்பாட்டினான். வண்டியை நிப்பாட்டின உடனேயே அவன் அடுப்ப பத்த வச்சான். கடையில எண்ணெயை ஊத்தி எண்ணெய சூடாக்கி சுட சுட கொதிக்கிற எண்ணெயில மாவையும் திரட்டி போட்டான். அந்த போண்டாவோட வாசம் காத்துல ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. மழையும் தூரல் போட ஆரம்பிச்சுது. அப்பாடா, மழை பெய்யுதுடா அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா கடவுளோட மனசுல வேற ஏதாவது யோசனை இருக்கோ என்னவோ. மழை பெஞ்சாலும் கூட அவன் கடைக்கிட்ட யாரும் வரவே இல்லை. எல்லாரும் அந்த பக்கமா தான் போறாங்க வராங்க. ஆனா அவன் கடை பக்கத்துல யாருமே போல. அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியல.
2 குண்டா நிறைய மாவு அப்படிதான் இருந்துச்சு. அப்பதான் அவனுடைய நண்பனான சூரி அந்த பக்கமா வந்தான். என்னடா ராமு, இன்னைக்கு யாரும் உன் கடை பக்கத்துல காணோமே. மழையும் நல்லா தானே பெய்யுது. மழை அதிகமா பெய்யும் போது உன் கடை கிட்ட ஆளுங்க இருப்பாங்களே, ஆனா இன்னைக்கு ஒருத்தர் கூட வரலையே. எனக்கும் அதான் ஒன்றும் புரியல சூரி. மழை நல்லா தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த போண்டால இருந்து வாசம் கூட நல்லா தான் வருது. ஆனா 5 ரூபாய்க்கு கூட போனி ஆகல. ஜனங்க என் கடையை தாண்டி தான் போறாங்க. ஆனா ஒருத்தர் கூட கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு, குண்டா நிறைய மாவு இருக்கு. எதுவும் வியாபாரம் ஆகலைன்னா நானும் என் பொண்டாட்டியும் பட்டினியா தான் இருக்கணும். கவலைப்படாதடா, எல்லாருமே மழை பெய்யறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிருப்பாங்க போல. சரி, வண்டியை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. மழையும் அதிகமாகற மாதிரி இருக்கு. பாவம் ராமு மனசு பூரா பாரத்தோட அந்த வண்டிய தள்ளிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போனான். ராத்திரி 8 மணிக்கு ராமு அவனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வாசல்ல விளக்கு வச்சு புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்த கௌரி மாவு குண்டா அப்படியே வந்திருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஏங்க, என்ன இது? மாவு குண்டா எப்படி கொண்டு போனீங்களோ அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு மழை நல்லா தானே பெஞ்சுது, வியாபாரம் நல்லா தானே நடந்திருக்கணும். ஆனா வியாபாரம் எதுவும் நடக்காத மாதிரி இருக்கே, என்னங்க ஆச்சு? அப்போ ராமு கவலையா, இன்னைக்கு ஒருத்தவங்க கூட வண்டி கிட்ட வரல கௌரி. மழை நல்லா தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லாரும் வண்டியை தாண்டி தான் போனாங்க. இந்த மாவு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நாளைக்கு எல்லாமே புளிச்சிடும். இதுக்கு செலவு பண்ண பணம்லாம் வீணா போச்சு. பரவாயில்ல விடுங்க, வியாபாரத்துல லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும். இந்த மாவை பக்கத்து வீட்டு மாடுங்களுக்கு நான் கொடுத்துடுறேன். மறுபடியும் நாளைக்கு புது மாவு கலந்து வைக்கிறேன். நீங்க ரொம்ப அசதியா இருப்பீங்க. போய் முகம் கழுவிக்கிட்டு வாங்க. சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. நாளைக்கு மறுபடியும் வியாபாரத்துக்கு போகணும் இல்லையா? அடுத்த நாள் காலையில கௌரி மறுபடியும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு போண்டாவுக்கு மாவை பிசைஞ்சு வச்சான். சாயந்தர நேரம் எப்பவும் போலவே ராமு வண்டிய தள்ளிக்கிட்டு என்னைக்காவது வியாபாரம் நடக்கணும் கடவுளேன்னு ஆலமரத்துக்கு கீழே போய் போண்டா சுட ஆரம்பிச்சான். ஆனா அன்னைக்கு கூட வழக்கமா வரவங்க எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க. ஆனா ராமுவோட கடைக்கிட்ட மட்டும் யாருமே வரல. எல்லாரும் பார்த்து பார்க்காத மாதிரி போறாங்கன்னா அவங்க வேணும்னு தான் வரலங்கிறது அவனுக்கு நல்லாவே புரியுது. அப்பதான் அந்த வண்டி வழியா போய்கிட்டு இருக்கிற ஊரோட விவசாயி ஒருத்தரை கூப்பிட்டு, என்ன, எதுக்கு நான் அப்படியே போற? எப்பவும் என்கிட்ட வந்து பலகாரம்லாம் வாங்கி சாப்பிடுவதானே? நான் செய்யற பலகாரங்கள்ல எதனா தப்பு இருக்கா என்ன? இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? எதுக்காக யாரும் என் வண்டிக்கிட்ட வர மாட்டேங்கிறீங்க? டே ராமு, நீ செய்யற பலகாரங்களை குறை சொல்ல முடியுமாடா? அது நல்லா தான் இருக்கும். ஆனா நேத்து அந்த மளிகை கடை பூபதி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிட்டான் தெரியுமா? நீ அழுக்கு தண்ணியில தான் மாவு பிசையறியான். அந்த மாவுல புழு பூச்சி எல்லாம் அப்படியே இருக்கான். அந்த மாவுல தான் போண்டா சுட்டு கொடுக்கறேன்னு ஊருக்குள்ள எல்லார்கிட்டையும் சொல்றாரு. நம்ம ஊரு பெரிய மனுஷனே சொல்லும்போது ஜனங்க நம்பாம இருப்பாங்களாடா? அதனாலதான் உன் வண்டிக்கிட்ட யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இத கேட்ட உடனேயே ராமுவோட மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. ஓஹோ, இதுதான் விஷயமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பூபதி என் கடைக்கிட்ட வந்து, டே ராமு, இந்த இடம் நல்லா இருக்கு, இங்கதான் என் பையன் துணிக்கடை போட போறான், உன் வண்டியை எனக்கு வித்துட்டு ஊரை விட்டு போயிடுன்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், ஐயா, என் வியாபாரம் இப்பதான் நல்லபடியா நடக்குது, என்னால போக முடியாதுன்னு சொன்னேன். ஒருவேளை அந்த கோவத்துல தான் இப்படியெல்லாம் செய்யறானோ? எல்லாருக்கிட்டையும் நான் சுடுற இந்த பலகாரத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லி என் வியாபாரத்தை நஷ்டமாக்க பாக்குறான். கடவுளே, நேர்மையா இருக்கிறவங்க இந்த பூமியில பொழைக்க முடியாதா? இப்படி அநியாயம் பண்றவங்க தான் வாழணுமா? இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதாப்பா? பாவம் ராமு அங்கேயே வண்டிக்கு சாஞ்சி உக்காந்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சான். அந்த ஆளு ராமுவை எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் அவன் கண்ணுல இருந்து கொட்டுற கண்ணீர் மட்டும் நிக்கவே இல்ல. இப்படியே நேரமும் போய்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி 8 மணி ஆச்சு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆனா ராமு வீட்டுக்கு போகல. இன்னும் அவன் வண்டிக்கிட்டு தான் இருந்தான். அவன் ஆலமரத்துக்கு கீழே அந்த வண்டியில மழையில கண்ணில கண்ணீரோட பஜ்ஜியை சுட்டு எடுத்துக்கிட்டு தான் இருந்தான். ஆனா அதை வாங்க தான் ஆட்கள் இல்ல. இன்னொரு பக்கம் சீதா வீட்டுல இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா புருஷன் வரவே இல்லையே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பிச்சான். எதுக்கோ நல்லது, அவனை நேர்லயே போய் பாத்துடலாம் அப்படின்னு அவன் மனசு சொன்னதுனால சரி அப்படின்னு அந்த மலையில ஒரு கோணிப்பையை எடுத்து தலையில போட்டுக்கிட்டு கையில ஒரு விளக்கு பிடிச்சுக்கிட்டு அவ மெதுவா புருஷனோட வண்டிக்கிட்ட நடந்து வந்தா. கொஞ்ச நேரத்துல கௌரி வண்டிக்கிட்ட வந்து சேர்ந்தா. அங்க ராமு மலையில நனைஞ்சுக்கிட்டு இன்னும் அந்த போண்டாவை சுட்டு எடுத்துக்கிட்டு தான் இருந்தான். அதை பார்த்து அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க, என்ன இது?
இங்க போண்டா வாங்க யாருமே இல்ல. ஆனா எதுக்காக இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு இன்னும் போண்டா சுட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். கௌரி, இனி கடவுளால கூட நம்ம வியாபாரத்தை காப்பாற்ற முடியாது. நான் சுடுற பலகாரம் எல்லாம் வீணா போச்சு. அந்த பூபதி ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் நான் சுடுற பலகாரங்கள்ல தரம் இல்லைன்னு பொய்ய சொல்லியிருக்கான். இப்போ அவனோட பார்வை என் வியாபாரத்து மேல தான் விழுந்திருக்கு. அவன் பணக்காரன், திமிரு பிடிச்சவன். இனிமே என்னோட வியாபாரம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மிச்சம் இருக்கிற மாவுல பஜ்ஜியை சுட்டு தெருவில் இருக்கிற நாய்களுக்காவது போட்டுட்டு வரேன். புண்ணியமாவது கிடைக்கும். நாளையிலிருந்து வியாபாரம் இல்லை. இனி வியாபாரம் செய்ய மாட்டேன். அழாதீங்க, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லல்ல. அவன் பணக்காரனா இருக்கலாம், ஆனா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நிச்சயமா கடவுள் ஒரு நாள் நல்ல பாடத்தை கத்து கொடுப்பாரு. அவனோட கொட்டத்தை எப்படி அடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னால என்ன பண்ண முடியும் கௌரி? அவங்கிட்ட அடியாளங்க இருக்காங்க, நம்மள கொன்னு போட்டுடுவாங்க. நீங்க நாளைக்கு எப்பவும் போல வியாபாரத்தை ஆரம்பிங்க. நீங்க சுடுற இந்த போண்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு மறுபடியும் ஊஜனங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ வீட்டுக்கு போலாம் வாங்க. மழையில நினைச்சா உடம்புக்கு முடியாம போயிடும். அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் கவலையா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா கௌரிக்கு தூக்கம் வரல. நடுராத்திரி நேரம் அவ விளக்கு எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா. அந்த மழையில நினைச்சுக்கிட்டு வியாபாரியான பூபதியோட குடோன் கிட்ட போனா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. மழையும் நின்னு போச்சு. ராமு ஒரு தயக்கத்தோடவே பயத்தோடவே அவன் வண்டியை தள்ளிக்கிட்டு வியாபாரத்துக்கு போனான். அவன் போண்டா சுட ஆரம்பிச்சான். ஆனா அவன் கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. நேத்து மாதிரி யாரும் வரப்போறது இல்ல அப்படின்னு அவன் மனசு சொல்லுச்சு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, காலையில 9 மணிக்கெல்லாம் அந்த ஆலமரத்துக்கு கீழே நிறைய ஆட்கள் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் அந்த பணக்கார வியாபாரியான பூபதி தான் முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். அவனுடைய முகத்துல ஏதோ ஒரு தெரியாத பயமும் தெரிஞ்சுது. அவன் சத்தமா ராமு கிட்ட, ராமோ, சீக்கிரமா அந்த தட்டு நிறைய பஜ்ஜியும் போண்டாவும் போட்டு கொடு. எனக்கு நீ சுடுற பஜ்ஜி போண்டானா ரொம்ப பிடிக்கும். சுத்தி இருக்கிற 18 பட்டியிலையும் நீ சுடுற அளவுக்கு யாரும் போண்டா செய்யறதில்ல. ராமுவுக்கு ஒண்ணுமே புரியல. கை நடுங்க நடுங்க அந்த போண்டா இருக்கிற பிளேட்டை கொடுத்தான். அடடா, என்ன மனம், என்ன சுவை, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க ஊர் ஜனங்களா, 2 நாளைக்கு முன்னாடி இவன் கெட்டு போன மாவை பயன்படுத்துறான்னு சொன்னது பொய். யாரோ தெரிஞ்சவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நானும் நம்பிட்டேன். என் பேச்ச கேளுங்க. இந்த ராமு கடையில இருக்கிற பஜ்ஜி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. விலை கம்மியா ஆரோக்கியமா யாரு தான் இப்படி செஞ்சு கொடுப்பாங்க? பூபதி எல்லாருக்கும் முன்னாடி அப்படி சொல்லி அவன் வாங்கி சாப்பிட்ட போண்டாவுக்கு ராமு கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தலை குனிஞ்சு அங்கிருந்து போயிட்டான். அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. பூபதி ஐயாவே சொல்லிருக்காருன்னா அப்ப நிச்சயமா இந்த போண்டா நல்லா தான் இருக்கும் போலயே அப்படின்னு நினைச்சு எல்லாருமே போண்டா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாவு குண்டாவே காலியா போச்சு. ராமுவோட கல்லா பெட்டி நிறைஞ்சது. அவன் மனசு முழுக்க சந்தோஷமும் இருந்துச்சு. அன்னைக்கு அவன் ரொம்ப சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிட்டான். வீட்ல கௌரி காத்துக்கிட்டு இருந்தா. அவ கையில சம்பாதிச்ச பணத்தை வச்சு, கௌரி, நீ எந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு தெரியல. இன்னைக்கு அந்த பூபதி நேராவே நம்ம வண்டிக்கிட்ட வந்து, நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போய் இவன் சுடுற பலகாரம் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னான். ஒரே ராத்திரியில மாறிட்டான் பாரேன். அப்போ கௌரி சிரிச்சுக்கிட்டே, நான் பெருசா எதுவும் பண்ணலங்க. அவன் செஞ்சது பாவம் இல்லையா? நேத்து ராத்திரி நீங்க தூங்கினதுக்கு அப்புறமா நான் மெதுவா அந்த பூபதியோட குடோன் கிட்ட போனேங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அவனுடைய குடோன்ல தானே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால அந்த குடோன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் அங்க போய் பார்த்தப்போ பூபதியும் அவனுடைய நம்பிக்கையான ஆட்களும் கதவை சாத்திக்கிட்டு இருட்டு அறையில ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் அந்த குடோன்ல கலப்படம் பண்ணப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறான். அரிசியில பாலிஷ் பண்ண வெள்ளைக்கல்ல சேர்க்கிறான். அதே மாதிரி மிளகாத்தூள்ல செங்கல் அரைச்சி சேர்க்கிறான். எடைய கம்மியா போடுறதுக்காக தராசுக்கு கீழே காந்தத்தை ஒட்டி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் என் கண்ணார நான் பார்த்தேன். உடனே கதவை தட்டிட்டு நான் உள்ள போயிட்டேன். என்னங்க பூபதி ஐயா, கலப்படம் சரியா பண்ணிட்டீங்களா? என் வீட்டுக்காரரை சுடுற போண்டால கலப்படம் இருக்குன்னு ஊரெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்த ஊருக்காரங்க கிட்ட போய் நான் சொல்லவா? அரிசியில கல்லு, மிளகாத்தூளுல செங்கல் தோல், இது எல்லாம் மட்டும் என்ன நல்ல வியாபாரமா? இத ஊருக்குள்ள போய் சொன்ன அத்தோட உங்க கடை வியாபாரம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொன்னதும் அவன் ஆடி போயிட்டாங்க. என் காலை தொட்டு கும்பிட்டு வேண்டிக்க ஆரம்பிச்சான். அவன் செஞ்ச தப்ப வெளியில நான் எங்க சொல்லிடுவேனோன்னு அவன் நடுங்க ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சிடுமா, இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இனிமே உங்க வியாபாரத்துல தலையிட மாட்டான்னு சொன்னான். அப்போ நான் ஒரு கண்டிஷன் போட்டேன்.
நீ நாளைக்கு என் புருஷன் கடை திறந்த உடனேயே அங்க போகணும். அவரு செய்யற அந்த போண்டாவை மனசார பாராட்டணும். அது தரமான போண்டான்னு ஊஜனங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும். நீயும் போண்டாவை வாங்கி சாப்பிடணும். அப்ப இந்த உண்மையை நான் வெளியில சொல்ல மாட்டேன், புரியுதா? அப்படின்னு அவனை மிரட்டிட்டு வந்தேன். அவன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறக்கூடாதுன்னு தான் அவன் இன்னைக்கு வந்து நம்ம கடையில போண்டா வாங்கி சாப்பிட்டான். அது கேட்டு ராமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். தான் பொண்டாட்டியோட புத்திசாலித்தனம், அவளுடைய தைரியம், நிதானம், இது எல்லாமே அவனை ஆச்சரியப்படுத்துச்சு. கௌரி, நீ என் மனைவி இல்ல, என் குடும்பத்தோட மகாலட்சுமி. ஒரு ஏழையோட கண்ணீரை புத்திசாலித்தனமா தொடச்சிருக்க. அதே மாதிரி ஒரு பணக்காரனோட திமிரை நீ அழிச்சிட்டு வந்திருக்க. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தான். நாம நேர்மையா கஷ்டப்பட்டு உழைக்கிற வரைக்கும் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா நமக்கு துணையா இருக்கிறது அதோ அந்த கடவுள் தான். கடவுள் நமக்கு துணையா இருக்கும்போது யாரால நம்மள என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்க? அன்னையில இருந்து ராமுவோட தள்ளு வண்டி கிட்ட வர ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சு. அவன் தினமும் எவ்வளவுதான் மாவு கொண்டு வந்தாலும் அந்த மாவு எல்லாமே தீந்து போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பூபதி மட்டும் என்னைக்கு உண்மை வெளியே வருமோன்னு பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தான். யாரா இருந்தாலும் சரி, இன்னொருத்தங்க வயித்துல அடிச்சு அவங்க பொழிக்க நினைச்சா அது பெரிய பாவம். அந்த பாவத்துக்கான தண்டனைய என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் அவங்களுக்கு நிச்சயமா கொடுப்பான். என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நிதானமாவும் புத்திசாலித்தனமாவும் யோசிச்சா அந்த பிரச்சனையை விட்டு சுலபமா நம்மளால வந்துட முடியும்.